எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 140. அநேகமாக இந்த எபிசோட்லேயே இல்லை இன்னொரு எபிசோட்லேயே முடிஞ்சிடும். மகாபாரத எபிசோட் 140. 140ல் இப்போ இப்போதான் தர்மர் கேட்பார், நம்ம இங்கே வரமே, இது இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்பார். நரகம்னு. நரகம்னா என்ன? நரகம்னா நீங்கள் பண்ண வினைகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குற இடம் அப்படின்னு இவர் சொல்லுவார். இந்த நரகத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு கேட்பார் நாரதர்கிட்ட. அப்போ நாரதர் என்ன பண்ணுவார், நரகத்தில் இருக்க தண்டனைகளை எல்லாம் சொல்லுவார். நரகத்தில் 37 விதமான தண்டனைகள் இருக்கு. 37 விதமான தண்டனைகள் இருக்கு. 37 விதமான கர்மாக்களுக்கு பலர் நாங்கள் கொடுக்குறோம். எதை செஞ்சவாளுக்கு என்னென்ன இருந்தது. இதை கருடன் கேட்கும்போது மகாவிஷ்ணு சொன்னதா இருக்கு. கருடனுக்கு மகாவிஷ்ணு சொன்னதே இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்ட்டு தர்மருக்கு நாரதர் சொல்லுவார். தாமிசரன் ஒரு தண்டனை, 37 தண்டனை இருக்கு. தாமிசரன் ஒரு தண்டனை. அது என்னன்னா, அடுத்த மனைவி குழந்தைகளை அபகரிச்சுக்கிறது. அவளுக்கு என்ன தண்டனைன்னா, யமகிங்கர்கள் இருக்காளே, அவ முள்ளால ஆன கதையை வச்சு அடிப்பாளாம். மயங்கி விழுந்தா எழுந்தப்புறம் அடிப்பாளாம். அது தாமிசரம் அப்படின்றது. அடுத்தது அனிதாமிசரம். அனிதாமிசரம்னா கணவனும் மனைவி ஒரு ஏமாற்றி கொள்ளுது. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சனை பண்ணிக்கிறது, ஏமாத்துறது. ஒருத்தர் கண்டு இருட்டில் மயக்கம் அடிச்சு விழுந்து மயக்க தெளிஞ்சு மீண்டும் மறுபடியும் அடிக்கிறது. இது மாதிரி அவள் என்னென்னா, கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் யாராக இருந்தாலும் யாரை வேணாலும் ஏமாத்துறா பார்த்தீங்களா, அவளுக்கான தண்டனையும் அது அனிதாமிசரம்ன்றது. அது என்னென்னா, இதே மாதிரி தான் முள்ளு கம்பியால் அடிப்பா. அவள் மயக்கம் அடிச்சு விழுந்துருவா. ஒரு அடி விழுந்த உடனே மறுபடியும் அவள் எழுந்த உடனே அவளுக்கு தண்ணியை தெளித்து அவளை எழுப்பி மறுபடியும் அடிப்பாளாம். இதுதான் மயங்கி வந்தவாளை சரின்னு விட்டுருவா இல்லையா, விடமாட்டான். அவளுக்கு தண்ணியை தெளித்து அவளை எழுப்பி மறுபடியும் அடிப்பாளாம். அதுதான் அனிதாமிசரம் பேர். அதுக்கப்புறம் கும்பி பாகம். இதெல்லாம் இந்த அந்நியன் படத்தில் வந்தது பாருங்க. சிலதெல்லாம் ஒரு 4-5 சொல்லுவா. இதில் கும்பி பாகம்னு ஒன்று. கும்பி பாகம்னா என்னன்னா, சுவையான உணவுக்காக, சுவையான உணவு வேணுன்றதுக்காக வாயில்லாத அசையும் உயிர்களை கொல்லுதல். உயிரை அசைஞ்சு நடந்து போகக்கூடிய உயிர் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அதே தாவரங்களை சொல்லல. அதுதான் கும்பி பாகத்தில் என்னென்ன, அசையும் பிராணிகளை கொண்டு சாப்பிட்றா இல்லையா, அவளை எரியிற நெருப்பில் உள்ள எண்ணெய் கொப்பரையில் போட்டு பொறிச்சு எடுப்பாளாம். பொறிச்சு எடுப்பாளாம். அந்த தண்டனைக்கு பேர் கும்பி பாகம்னு பேர். அதுக்கடுத்து காலசூத்திரம்னு ஒன்று. காலசூத்திரன்றது என்னென்னா, பெரியார்களையும் பெற்றோர்களையும் அடித்து துன்புறுத்துறது, அவமதிக்கிறது. இந்த மாதிரி பண்ணவாளுக்கு அங்கே என்ன தண்டனைன்னா, யமலோகத்தில் யமலிங்கர்கள் அடி உத பட்னி மயங்கி விழுவா. மயக்கம் தெரிஞ்சப்பறம் மீண்டும் மறுபடியும் அடி உத பட்னி. இது தொடர்ந்து கொண்டே இருக்குமா. பாவம் அவங்க அவளை விட்டு தீர்ற வரைக்கும் அந்த அடி உத பட்னி. சோறு கிடையாது, அடி உத. ஏன்னா இவ அப்பா அம்மா பண்ணா இல்லையா, அதுக்காக. அடுத்தது ரௌரவன்றது. ரௌரவம்னு ஒரு தண்டனை. அது என்னன்னா, வாழும் குடும்பத்தை கெடுத்தல். வாழ்ந்துட்டு இருக்கிற இல்லையா, ஒத்துழையா வாழ்ந்துருக்க குடும்பத்துக்குள்ள போய் ஏதாவது கோல் சொல்லி இவளை பற்றி அவாகிட்ட சொல்லி அவளை பற்றி இவாகிட்ட சொல்லி அந்த குடும்பத்தை நன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது. ஒரு குடியை கெடுக்கிறதுன்றாலே அதான். அந்த மாதிரி கெடுக்கிற வாழ்க்கை அவர்களுக்கு என்ன பண்ணுவான்னா, அதே கெடுத்து அவள் பொருளை அபகரிச்சுக்கிறது. இவளுக்கு என்ன பண்ணுவான்னா, எம்மகிங்கர்கள் சூலத்தால குத்தி துன்புறுத்துவாளாம். சூலம் ஒன்று கையில் வச்சுட்டு போனான் எமகிங்கிறவர்கள். எமகிங்கிறவர்கள் தான் தண்டனை கொடுக்குறவா. யமனோட ஆணைப்படி அவள் தண்டனை கொடுக்குறவா. அவள் அந்த சூலத்தால குத்தி இவாளை கொல்லுவாளாம். குத்தி துன்புறுத்துவாளாம். சாக விட மாட்டான். சாகாத மாதிரி இவாளை குத்தி அதான் அந்த ரௌரவன்னு பேர். அதுக்கு பேர். அந்த தண்டனை கொடுக்கலாம். மகாரௌரவன்னு ஒன்று இருக்கு. அதாவது மற்ற குடும்பங்களை குரூரமா சித்திரவதை பண்ணி கெடுக்கிறது, அவளோட அத்தியாவசிய பொருள்களை அபகரிச்சுக்கிறது. அதே தான் இது வாழும் குடும்பத்தை கெடுக்கிறது. இது மற்ற குடும்பத்தை பிடிச்சி அவளை சித்திரவதை பண்றது. சித்திரவதை பண்ணி அவளை அழிச்சுடுறது. அந்த குடும்பத்தை அழிச்சுட்டு அவள் பொருளை எல்லாம் அபகரிச்சுக்கிறது. இந்த மாதிரி பாவங்களை செஞ்சவளுக்கு அதை என்னன்னா, அந்த ஒரு மாதிரியான மிருகங்கள், அந்த
வித்தியாசமான கோரமான உருவம் கொண்ட மிருகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு முட்டி முட்டி குத்தி குத்தி ரணகளமாக்குமா அவளை. அதை பார்த்துக்கோ. வெறும் ஒரு மாடு முட்டுறதே நம்ம பார்க்குறோம். முட்டி முட்டி குத்தி குத்தி அவளை ரணகளமாக்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் மகார உறவுன்னு பேர். இது 6வது. 7 வந்து அசிபத்திரம். அசிபத்திரன்றது என்னன்னா தெய்வத்தை நிந்தனை செய்யுது. நாஸ்திகத்தன்மை. நாஸ்திகத்தன்மை இப்போ இன்னைக்கு நாஸ்திகர்கள் சொல்ல இருக்கா இல்லையா? அது மாதிரி தெய்வத்தை நிந்தனை செய்கிறவாளுக்கு என்ன அங்கே கிடைக்கும்னா, யமலோகத்தில் என்ன பலன் கிடைக்கும்னா, இனம் புரியாத பகத்தால நிறைய காலம் வரை பயந்து நடுக்கி கொண்டே இருப்பாங்களாம். பூதங்கள் சூழ்ந்துமா, பூதங்கள் சூழ்ந்துட்டு பயமுறுத்துமா. இந்த பயமுறுத்துறதுன்றது பொல்லாத விஷயம். அப்படியே திடீர்னு என்ன நடக்குமே தெரியாத ஒரு நிம்மதியே இல்லாத அப்படியே நடுக்கிட்டு இருப்பாள்ல. ஆனால் சாகவும் விட மாட்டான். சாகவும் விடாத அந்த நடுக்கி பயமுறுத்தியே கொள்றது. அதுதான். அதுக்கடுத்தது வந்து 8வது பன்றி முகம்னு ஒரு தப்பு. பன்றி முகன்றது அது என்னன்னா, அதுக்கு தெரியும் தப்பு செய்யல, தப்பு செய்யாதவான்னு தெரியும். தெரிஞ்சா கூட அவளுக்கு தண்டனை கொடுக்குறது. தப்பு அவா செய்யல, யாரோ பண்ண தப்புக்கு இவாளை தண்டனை கொடுத்துட்டு அந்த தப்பு தப்பிக்க வச்சிடுறது. இன்னைக்கும் நடக்கிறது இல்லையா? யாரோ கொலை பண்ணுவான், யாரோ வந்து அப்புறம் ஒரு கோர்ட்டில் மாறுவான். அந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு, அது மாதிரி பண்ணுறதுக்கு யார் அதை ஊக்குவிக்கிறாளோ, யார் அதை நடத்துகிறாளோ அவளுக்கு வந்து அதுதான் இந்த இது பன்றி முகம்ன்றது என்னன்னா, தப்பு செஞ்சவாளுக்கு துணை போய் தப்பு செய்யாத ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆகிறது. இவாளை என்னன்னா, மிருகம் கூர்மையான பல்லு இருக்குமா அதுக்கு. அந்த மிருகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது, அசிங்கமாக இருக்கும், கோரமாக இருக்கும், பொல்லாதான் இருக்கும். அந்த மிருகம் அதனோட பல்லால் குத்தி குத்தி கீழ்ச்சிட்டே இருக்குமா சதையை, கொஞ்சம் கொஞ்சமாக சதையை கீழ்ச்சி எடுக்குமா. அதுதான் பன்றி முகம். அதுக்கு அடுத்தது அக்னிகுண்டம். அக்னிகுண்டம்ன்ற தண்டனை என்னன்னா, அடுத்தவாளோட பொருட்களை தன்னுடைய வலிமையால் செல்வாக்கால அபகரிச்சுக்கிறது. தன்னுடைய செல்வாக்காலையும் தன்னுடைய வலிமையாலையும் அடுத்தவளோட பொருளை அபகரிக்கிறது. இவாளுக்கு என்னன்னா, கை கால்களை கட்டப்பட்டு ஒரு நுகத்தடியில் நுழைச்சி, கை காலை கட்டிட்டு ஒரு நுகத்தடியை உள்ள நுழைச்சிடுவான். நுழைச்சிட்டு எரியிற நெருப்பில் அப்படியே போட்டு வாட்டி எடுப்பாளாம். நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், கை காலை கட்டிடுவா. அதுக்கு நடுவில் ஒரு நுகத்தடி மாதிரி ஒரு கம்பை சொருகிடுவா, தடியை. அதை 2 கிக்கர்களை தூக்கிட்டு அந்த நெருப்புக்கு நேராக அந்த இந்த பாவம் பண்ணி வந்த அந்த பாவம் பண்ணவனை அந்த அக்னி குண்டன்றது அதுதான். அந்த நெருப்பில் போட்டு எடுப்பாளாம், வாட்டி எடுப்பாளாம். அவன் அப்படியே துடிச்சு வெளியே வருவான். உடனே ஒரு 2 நிமிஷம் ஆவாசம் கொடுப்பான். அவன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின உடனே மறுபடியும் எடுத்து அவனை அந்த நெருப்பில் சுடுவான். இது மாதிரியே சுடுவாளாம் அவனை. அதுதான் அக்னி குண்டன்றது. அடுத்தது கிருமி போஜனம்ன்றது. கிருமி போஜனம்ன்றது 10வது தண்டனை. அது என்னன்னா, பிறர் உழைப்பை சுரண்டி பிழைக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா? எத்தனையோ ஏஜென்ட்டு அவன் காசை வாங்கிக்கிறான், கவர்மெண்ட்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அதை கொடுக்குறான் அந்த வேலைக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலையெல்லாம் நிறைய நடக்குது, தப்பு நடக்குது. 100 நாள் வேலையிலாம் அவன் வாங்குற காசை கொடுக்கறதே இல்லை. கவர்மெண்ட்கிட்ட வாங்குற காசு ஒன்று, அதில் ஒரு கமிஷன், ஏஜென்ட் கமிஷன் ஒன்று எடுத்துக்கிறது. அதுதான் பிறர் உழைப்பை சுரண்டி பிழைக்கிறது. அந்த மாதிரி பண்ணுறவளுக்கெல்லாம் என்னென்னா, கிருமிகளை விட்டுருவாளாம். அவனை உள்ள சொல்லி கிருமிகளை அவனை ஒரு இடத்துல அவனை கட்டி போட்டு கிருமியை மேலே விட்டுருவாளாம். அந்த கிருமி என்னென்னா, உடம்புல ஒரு பக்கத்தில் வாங்கி இன்னொரு பக்கத்து வழியாக வெளியில் வருமா, ஓட்டை போட்டு. அப்போ பார்த்துக்கோ அது எவ்வளோ பெரிய இருக்குன்னு. அதுதான் கிருமி போஜனம். கிருமிக்கு போஜனமாக்கிடுறது அதுதான் அது. அது மாதிரி வஜ்ரதண்டம்னு அடுத்தது வஜ்ரகண்டம்ன்றது 11வது தண்டனை. அது என்னன்னா, சேரக்கூடாத பெண்களை கூடி காமுறுதல். சேரக்கூடாத பெண்கள்ன்றது தன்னுடைய மனைவி வேற யாரும் சேரக்கூடாது இல்லையா? மற்ற பெண்களை, மற்றவன் அடுத்தவனோட இதை வந்து அந்த மாதிரி பெண்களை சேர்ந்து அவ கூட கூப்பிட்டு காம பித்தர்களாக இருக்குது. அது மாதிரி இருக்கவளுக்கு நெருப்பால் செய்யப்பட்ட பசுக்களை கட்டி தழுவி நிவர்த்திக்கப்பட்டு செய்ய வைப்பார்களாம். அப்போ பார்த்துக்கோ, நெருப்பாலான ஒரு பெரிய பதுமைகளை வச்சு அந்த பசு இல்லை பதுமைகள், நெருப்பாலான பதுமைகளை வச்சு அந்த பதுமைகளை போய் கட்டி பிடிக்க சொல்லுவானா. அதுதான் 9ஆம் முதல் மனைவியை திறந்து பிறன் பொருள் தாரம் என்று இருந்தால் நமன்றவர் பற்றி எட்டி வைத்து எரிகின்ற செப்பையால் என்ற பாவையினி பழுதி
பாவையினி தழுவுதி என்ற மொழிகளுக்கு ஒடுங்கி நடுங்கியான் வந்தும் திருவிடையடைந்தான் நைமிசாரத்தில் நைமிசாரத்தை பற்றி இவர் பாடியிருக்கிறது, திருமங்கையாழ்வார் பாடியிருப்பாத்துக்கு. அதில் தான் அந்த அந்த வஜ்ரகண்டத்தை சொல்லுவார், தேராத பெண்களோட சேர்ந்தோம்னா அவளுக்கு என்னென்னா நெருப்பில் செய்யப்பட்ட நெருப்பால் அந்த பெண்கள் மாதிரியே பதுமைகளை செஞ்சு நிறுத்தி போய் கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு அதுக்கிட்ட போய் நிர்பந்திக்க அவள் அதை போய் கூட சொல்லி இது பண்ணுவான், துன்புறுத்துவாளாம். அந்த பெண்களை போய் நீ கூடு, இந்த பெண்களை கூடினே இல்லையா, அது மாதிரி அந்த பெண்களை கூடுன்னு அந்த நெருப்பில் செய்யப்பட்ட அந்த பதுமைகளை கூட சொல்லுவாராம். அடுத்தது 12 அந்த கூபம்னு ஒன்று, அந்த கூபம்னு வருது. அதுக்கு என்னன்னா விசித்திரமா உயிர்களை சித்திரவதை பண்ணி கொள்றது, உயிர்களை சித்திரவதை பண்ணி சாதாரணமாக கொண்டு விடுறது இல்லை, சித்திரவதை பண்ணி உயிர்களை கொள்றது, அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா. அந்த மாதிரி பாவம் செஞ்சவனுக்கு என்னென்னா அந்த கூபம்ன்ற அந்த தண்டனை கொடுப்பாளாம். அது என்னென்னா விசித்திரமான 6 கால்களையோடைய எண்ணற்ற கொம்புகள், ஏகப்பட்ட கொம்பு இருக்கிற ஒரு மிருகம் உடனே மாடு கீழே தள்ளி மிதித்து முட்டி குத்தி சித்திரவதை செய்யும், கொல்லுடாது, ஞாபகம் வச்சுக்கோ. 6 கால் இருக்கிற மாடு, ஏகப்பட்ட கொம்பு இருக்கும், அதால் அது குத்திட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சித்திரவதை செய்யுமா, அதுதான் அந்த கூப்பம். 13 சான்மலின்னு ஒரு இது, சான்மலின்னு ஒரு தண்டனை. அது என்னன்னா முறையற்ற உறவோடு கூடுதல். முறையில்லாத உறவு, எனக்கு முறையில்லாத உறவு இருக்கு இல்லையா, தகாத உறவு, அம்மா பொண்ணு அக்கா தங்க அவளை கூடுறது, அந்த மாதிரி இப்போ முறையில்லாத உறவுகளை தேடுறவாளுக்கு சேர்ந்தவாளுக்கு அதுக்கு அந்த சான்மலின்ற அந்த இதை கொடுப்பாளாம். எமகள் என்ன பண்ணுவாளா, அந்த பாவம் கழியிற வரைக்கும் கதையால் அடிச்சுட்டே இருப்பாளாம். கதையில் முள் இருக்கும், அந்த முள் கதையால் அடிச்சுட்டே இருப்பாளாம். மயக்கம் படிச்சா மயக்கம் தெரிஞ்சு மறுபடியும் தண்ணி தெளிச்சுட்டு எழுப்பி அடிப்பாளாம். அந்த மாதிரி 14வது தண்டனை வைதாரணின்னு பேரு. வைதாரணின்றது என்னன்னா தர்மத்துக்கு புறம்பா செய்யுது, தர்மத்துக்கு புறம்பா பல காரியங்களை செய்யுது. நான் தனக்கே தெரியும் தர்மமா நம்ம செய்யக்கூடாது, இது மனசாட்சிக்கு பயந்து செய்யக்கூடாது, இதை நம்ம பண்ணது தப்பு, நம்ம பண்ணுறது தர்மம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுமே அந்த தப்பை பண்ணா அவனுக்கு வைதாரணின்ற அந்த தண்டனை கொடுப்பாளாம். இந்த வைதாரணின்ற தண்டனை என்னன்னா ரத்தம், சீழ், சிறுநீர், மலம், கொடிய பிராணிகளாக இருக்கும் குழம்பு போன்ற நதியில தள்ளி விட்டு கரையேறினா மீண்டும் தள்ளி விடுவான், அதில் தள்ளி விட்டுருவான். அவனை தள்ளி விட்டு அவனை அவன் கரையேற விடாத அவனை திருப்பி அதிலேயே தள்ளி விடுவானாம். ரத்தம், சீழ், சிறுநீர், மலம் இதெல்லாம் இருந்ததுன்னா பார்த்துக்குவோம். அதுக்குள்ள அந்த சுற்றி பிராணிகள் காவல் இருக்குமா, மேலே வந்தான்னா முட்டி கீழே உள்ள தள்ளி விடுமா மறுபடியும். அது வைதரணின்றது, அது ஒரு இது, அது ஒரு தண்டனை. அடுத்தது 15 பூபோதம்னு ஒரு தண்டனை. இது என்னன்னா இழிவான பெண்களை கூடுதல். இழிவான பெண்கள்னா தனக்கு தகுதி இல்லாத, தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுதி இல்லாத இழிவான பெண்களை எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க சில பெண்கள், அந்த பெண்களை போய் கூடுறது. அந்த பெண்களை கூட போய் கூடினா அதுக்கு என்ன தண்டனைன்னா விஷப்பூச்சி, பாம்பு இவ கடிச்சுட்டே இருக்கும், சாகாதவாறு கடிச்சுட்டே இருக்கும். பாம்பு பாவம் கழிய வரைக்கும் இருக்குமா, இந்த கடிக்கிறதும் பூச்சிகள் கடிக்கிறதும் பாம்பு கடிக்கிறதும். பாம்பும் பூச்சியும் உடம்ப கடிச்சுட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஆனால் சாக மாட்டீங்க, செத்து போகணும்னு நினைப்பீங்க. திருஷ்டதிமன் கேட்டான் இந்த அசுத்தாமன்கிட்ட, என்னை கொன்னுடு, என்னை எடுத்து வச்சு நீ சித்திரவதை பண்ணாதேன்னு. அதனாலேயே கத்தியால கொல்லாத, நீ கல்லாலேயே நசுக்குவான் அவன் உடம்ப கல்லாலேயே நசுக்குவான். கல்லால் நசுக்கினா உடம்பு செதையுமே ஒழிய உயிர் போகாது. கல்லாலேயே நசுக்குவான், உயிர் பாகத்தை எல்லாம் நசுக்குவான், உடம்பு பூரா கல்லால் நசுக்கியே கொள்ளுவான் திருஷ்டதிமன். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண. அது மாதிரி இழிவான பெண்களை கூடுறவாளுக்கு விஷப்பூச்சி பாம்பும் கடிச்சுட்டே இருக்குமா, உள்ள கரையேறி வந்தால் மேலேருந்து ஒரு பிராணி கீழே உள்ள தள்ளி விடுமா, அது மாதிரி. அடுத்தது பிராணிரோதம்னு ஒரு தண்டனை. அது என்னன்னா பிராணிகளை கொடுமைப்படுத்துது. ஆடு மாடுகள் தன்னுடைய வீட்டு நாய் பூனை இதெல்லாம் இருக்க அதையெல்லாம் கொடுமை பண்றது. அதையெல்லாம் கொடுமை பண்றவளுக்கு என்ன பண்ணனா கூர்மையான பானங்களால அடிச்சுட்டே இருப்பாளாம். பானம்னா அந்த அம்பால கூர்மையான அம்பால மேல விட்டுட்டே இருப்பாளாம், ஆனா சாக மாட்டீங்க, அப்படியே இருப்பீங்களாம். அது அப்படின்னு சொல்றேன். அடுத்தது 17வது தண்டனை விசேஷனம்னு பேரு. விசேஷனம்ன்றது என்னன்னா பசுக்களை கொடுமை செய்யறது.
பசுமாடுகளை வந்து அடிக்கிறது துன்புறுத்துறதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாவம் செஞ்சவளுக்கு யமகங்கள் என்ன பண்ணுவாலாம், சவுக்கால பாவம் தீர்ற வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பாளாம். சாக மாட்டான், சாக விட மாட்டான். சாகிற மாதிரி இருந்துன்னா மயக்க தெளிய வச்சு தண்ணி தெளிச்சு உங்களை எழுப்பிட்டு ஒரு எண்ணா உட்கார வச்சுட்டு அடிப்பாளாம். அதான் அதான் பிராணி ரோதம்னு பேரு. அடுத்தது விசேஷனம்னு ஒண்ணு. விசேஷனம் தான் இப்ப சொன்ன பசுக்களை கொடுமை பண்றது இல்லையா. அடுத்தது லாலாபட்சம் 18வது. இது லாலாபட்சன்றது மனைவியை சம்மதம் மின்றி கூடுது. தன் மனைவியாவே இருந்தா கூட அவளோட சம்மதம் இல்லாத அவ கூட சேரக்கூடாது. அது சொல்ற அது மாதிரி சேரவனுக்கு அவளை பயமுறுத்தி, நான் சொல்றேன் நான் ஆம்பளை, என் கட்டுப்பாட்டுக்கு நீ கட்டுப்பாட்டுக்கு தான் நீ வரணும், நான் சொன்னா நீ கூட சேரணும்னு சொல்ற பத்தியா. அவளுக்கு என்னன்னா அவளோட பிறப்பு உறுப்பு இல்லையா, இந்த பிறப்பு உறுப்பை வந்து நசுக்கிட்டே இருப்பாளாம். சாக விட மாட்டா, பிறப்பு உறுப்பை நசுக்கிட்டே இருப்பாளாம் அந்த பாவம் கழிகிற வரைக்கும். அடுத்தது சர்மேயதானம்னு ஒரு இது. அது என்னன்னா வீடுகளுக்கு தீ வைக்கிறது, சூறையாடுறது. அடுத்தவனோட வீட்டுக்கு தீ வச்சுட்டு சூறையாடுறது, அந்த வீட்டை சூறையாடினா அவனுக்கு என்னென்ன தண்டனைன்னா, அவன் செத்து போனோடனே விசித்திரமான மிருகங்கள் சூழ்ந்து கொண்டு பாவம் கழிய வரை அவனை வதச்சிட்டே இருக்குமா, வதை பண்ணிட்டே இருக்குமா. விசித்திரமான மிருகங்கள் சூழ்ந்துட்டுரும், நடுவில் இவன் மாட்டின்ட்டுருவான், இவனை வச்சு நசுக்கிட்டே இருக்கும். அதுதான் சரமேயதானம்னு பேரு. அடுத்து அவீசின்னு ஒரு தண்டனை. அவீசின்றது என்னன்னா, பொய் சாட்சி சொன்னான் இல்லையா, அவனுக்கு பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. பொய் சாட்சி சொன்னா கவர்மெண்ட்டே சட்டப்படியே தப்பு. இவன் பொய் சாட்சி சொன்னவனுக்கு நரகத்துல கிடைக்கிற தண்டனை என்னன்னா, தண்ணியில அமுக்கி பாவம் கழிய வரைக்கும் எடுப்பாளாம், மூச்சை தண்ணீர் வைப்பாளாம். மூச்சு தண்ணீர் உடனே அப்படி வெளியில விடுவான். வெளியில விட்ட உடனே கொஞ்சம் நீங்க மூச்சு வைத்தோடனே மறுபடியும் உள்ள போவான். அப்படியே போட்டு அதில் வதைப்பாளாம் தண்ணியில. நீங்க சாகடிச்சுன்னு சொன்னா கூட சாக விட மாட்டான். பொய் சாட்சி சொன்னவனுக்கு அது மாதிரியா. 20வது. அது 21 வந்து பரிபாதாளன்னு ஒண்ணு. பரிபாதாளன்றது என்னன்னா, மது போதையில கடமையை செய்ய தவறியவர்கள் அவங்களை என்ன பண்ணுவாலாம், அவளுக்கு தாகத்துக்கு சிறுநீருக்கு பதிலாக வந்து தண்ணிக்கு பதிலாக சிறுநீரை குடிக்க வைப்பாளாம் எம்மைங்கிறவர்கள். யாருன்னா மது போதையில கடமையை செய்ய தவறி விட்டுறா இல்லையா, தன் கடமையை செய்யாத மது போதை குடிச்சிட்டு மலாந்துருக்கா இல்லையா, தன் குடும்பத்தை பிள்ளைகளை அப்பா அம்மாவை காப்பாத்தாம, அது மாதிரி இருக்கிறவளுக்கு கொடுக்க தண்டனை அது. அது எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. சிறுநீரை கொடுத்து அதுதான் உனக்கு தாகத்துக்கு குடி அப்படின்னு குடிக்க வைப்பாளாம். அது மாதிரி அந்த மாதிரி தண்டனை, இந்த மாதிரி தண்டனை எல்லாம் சொல்லிட்டே வர்றார். இப்போ இது வரைக்கும் 21 தண்டனை சொல்லிட்டார். இப்போ இன்னும் 16 இருக்கு. இதை நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆக இது வந்து இந்த தண்டனை எப்படி தெரியும்னா, கருடனுக்கு வந்து மகாவிஷ்ணு சொன்னது அதே தண்டனை. அந்த கருட புராணத்துல மகாவிஷ்ணு வந்து கருடன் கேட்குற நரகன்றது எப்படி இருக்கும்னு. அப்போ நரகத்தை பற்றி சொல்றாரு, கருட புராணத்தில் வருவது. மகாவிஷ்ணு வந்து நான் கருடனுக்கு சொன்னதாக வரும். அதே விஷயத்த அந்த மகாவிஷ்ணு கருடனுக்கு சொன்னதை இங்கே இவர் சொல்லுவார். இந்த வைசம்பாயனர் எப்படி மகாபாரத கதையை சொல்றாரோ அது மாதிரி இங்கே அந்த கதையை வந்து தர்மருக்கு சொல்றாரு. இவர் தர்மர் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார், அப்படியே துடிக்கிறார். இந்த மாதிரிலாம் கூட இருக்கா, இந்த மாதிரிலாம் கூட தண்டனைகள் இருக்கா, தண்டனைகள் எத்தனைன்னு கேட்கிறார். அவர் நரகத்தில் இருக்க தண்டனைகள் இத்தனைன்றதை எதிர்பார்க்கல. இந்த தண்டனை எல்லாம் சொன்ன உடனே அவர் அப்படியே வாயடிச்சு போய் இருக்கிறார் தர்மர். அடுத்த எபிசோட்ல மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.